வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு நான் ஐடி ஃபீல்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து ஐடி ஃபீல்டுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகுறாரு. இல்லைன்னா, நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ்ல இருக்காரு. அவர் ஐடி டிபார்ட்மெண்ட், ஐடி ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னா, நான் என்னென்ன ஸ்டாக் படிச்சா, என்னென்ன ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் படிக்கணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வந்து செலக்ட் ஆகலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொத்தம் வந்து நம்ம ஐடி ஃபீல்டுல நெறைய விதமான டெக்னாலஜிஸ் இருக்கு. லைக் சைபர் செக்யூரிட்டி இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இருக்கு, ஃபுல் ஸ்டாக் இருக்கு. இந்த மாரி எக்கச்சக்கமா இருக்கு. ஃபுல் ஸ்டாக்ல வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதும் இருக்கு, வெப்சைட் டெவலப் பண்றதும் இருக்கு. அது இல்லாம மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதும் இருக்கு. ஸோ, எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜிஸை நான் இந்த யூடியூப் சேனல்ஸ் ஆர் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணுங்கிறவைங்க இதை பார்த்து உங்களுக்கு இந்த டெக்னாலஜி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு யூடியூப் சேனலோ இல்லை இன்ஸ்டாகிராம் சேனலோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஏஐஎம்எல் டெவலப்பர். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏஐஎம்எல்ல மட்டும்தான் இருக்கு. ஆனால் எனக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அதாவது வெப் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டும் தெரியும். ஏன் ஒரு ஏஐஎம்எல் டெவலப்பராக இருந்துக்கிட்டு நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு எப்படியா இருந்தாலும் இப்போ நம்ம வந்து ஒரு மாடல், மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மிஷினை வந்து ட்ரெயின் பண்ணுறேன். என்னன்னு ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா, மிஷின் லேர்னிங்னாலே நார்மலாக வந்து ஒரு மிஷினுக்கு நம்ம டேட்டா செட் கொடுத்து சொல்லி கொடுக்கறது பேர் தான் மிஷின் லேர்னிங். ஸோ, நான் இப்போ வந்து ஒரு மிஷினுக்கு ஒரு ஃபோட்டோவை வந்து இமேஜை நான் காட்டினேன், இல்லைன்னா இமேஜ் அதுக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா, அதுதான் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பூனையோட இமேஜ், அதாவது ஒரு கேட்டோட இமேஜை நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா, திஸ் இஸ் எ கேட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ, நம்ம கொடுக்குற இமேஜ் வந்து மிஷின் லேர்னிங் மாடலுக்கு எப்படி போகும் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் யூசர் இன்டர்ஃபேஸில் நம்ம வந்து ஒன்று ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஓப்பன் சிவி கற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, இந்த 2 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ, இந்த மாதிரி நம்மளோட டேட்டாஸை எப்படி மிஷின் லேர்னிங் மாடல் கொண்டு போவோமோ, அப்போ அந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படும். ஏன்னா, நம்ம ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் நம்மளோட அக்யூரசி, அந்த மிஷின் லேர்னிங் மாடலோட அக்யூரசி எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்கு, எவ்வளோ அக்யூரேட்டா வந்து அதோட ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லுது அப்படிங்கிறதுக்கு விசுவலைஸா காட்டுறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், நம்ம கொடுக்குற ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டேட்டா பேஸ், அந்த மாதிரி ஒரு பிளேஸ், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு தேவையா இருக்கு ஏஐஎம்எல்க்கு. ஸோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தான் தான் மோஸ்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பைத்தான் கிட்ட வந்து நிறையா வந்து ஒரு ஏஐ மாடல்ஸ்க்கான லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ, நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, நீங்கள் வந்து டாப் எம்என்சி கம்பெனிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜாவாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெயினாக நிறைய பேர் சூஸ் பண்ணுறது 3 லாங்குவேஜ்: பைத்தான், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ, நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 3 டெக்னாலஜி, இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ, இது இல்லாமல் வேற என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, C++ சூஸ் பண்ணுவாங்க. C++ஓட சின்டாக்ஸ் சிமிலர் டு ஜாவா ஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன கேட்டீங்க அப்படின்னா, எம்என்சி கம்பெனிஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கோடிங் இன்டர்வியூஸ்க்கு எம்என்சி கம்பெனிஸ்லாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜாவா ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அந்த மாதிரி எம்என்சி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாவாவை தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் டிஎஸ்ஏக்கு பெஸ்ட்டும் கூட. டிஎஸ்ஏ அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அதோட சின்டாக்ஸ்லாம் வந்து வெக்காபுலரி, ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன் இந்த மாதிரி எடுத்துக்கும். டிஎஸ்சி கான்செப்ட் அப்படின்னா அந்த வெக்காபுலரிஸை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதுற மாதிரி. ஸோ, நம்ம ஒரு ப்ராப்ளமை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி.
ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா வந்து வேற ஒன்றும் இல்லை. நீங்க உங்களுக்கு கொடுக்குற ஒரு டேட்டாவை ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்மா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, ஸ்டோர் பண்ண போறீங்க. இது பேர் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லேட்டர் அந்த வீடியோ நான் இதுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ஜாவாக்கும் பைத்தானுக்கும் போடுவேன். ஓகேவா? நான் வந்து இந்த யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல்ல மெயினா சூஸ் பண்ண போறது பைத்தான் பத்தி நெறைய சொல்லித் தருவேன். நெக்ஸ்ட் செகண்டரியா பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி சொல்லித் தருவேன். ஜாவா வந்து டிஎஸ்ஏவும் பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சது வந்து நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல பேக் எண்டுக்கு ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறது வந்து ஒரு பைத்தான் பேஸ்டு பேக் அண்ட் டெவலப்மெண்ட் டூல். அது வந்து உங்களுக்கு மிஷின் லேர்னிங் மாடலோட இன்டகிரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால. ஸோ இந்த பேஜ்ல இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் நான் வந்து இந்த இதுல சொல்லித் தர போறேன். ஏன் இதுல சைபர் செக்யூரிட்டி இல்லைன்னா, எனக்கு சைபர் செக்யூரிட்டியில அவ்வளோக்கு வந்து எனக்கு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து சைபர் செக்யூரிட்டிஸ்க்கும் வந்து நான் வீடியோஸ் போடுறேன் கத்துக்கிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட்லாம் படிச்சாலே போதும். கான்செப்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கிட்டத்தட்ட கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறமேட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் அரே கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். லிங்கர் லிஸ்ட், ஸ்டாக், கியூ, ட்ரீ அண்ட் கிராஃப், டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்க போய் ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், கோட் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இதுலலாம் போயிட்டு நீங்க வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து நீங்க ஒரு எம்என்சி கம்பெனிஸ் இல்லைன்னா நார்மல் கம்பெனிஸ்க்கே போறீங்க அப்படின்னா, நான் இவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் கத்துக்கிறதுக்கான ஒரு சீக்வன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க வந்து HTML, CSS சொல்லித் தரணும். அதுக்கப்புறமேட்டு டெய்ல்வின் சிஎஸ்எஸ், அதாவது சிஎஸ்எஸோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் டெய்ல்வின் சிஎஸ்எஸ். அது தனியா ஒரு சிஎஸ்எஸோட லாங்குவேஜ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸ். அப்புறமேட்டு இது மூணுமே கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு சிம்பிளா இது மூணையும் எப்படி இன்டகிரேட் பண்ணி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி கோட் எழுதுறது, எப்படி வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றது, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே இல்லாம வெறும் இதை மட்டும் வச்சு லாங்குவேஜை மட்டும் வச்சு எப்படி டெவலப் பண்றதுன்னு ஒரு ப்ராஜெக்ட் சொல்லி தருவேன். நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட் ஜேஎஸ். ஸோ ரியாக்ட் ஜேஎஸ்ங்கிறது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு லைப்ரரி. ஸோ அது எது மோஸ்ட் பாப்புலர் லைப்ரரி. அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. யாராச்சும் வந்து உங்ககிட்ட வந்து ரியாக்ட் ஜேஎஸ் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க தைரியமா சொல்லுங்க அது ஒரு லைப்ரரி. ஸோ ஆங்குலர் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். ரியாக்ட் இஸ் ஒன் ஆஃப் த லைப்ரரி ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஏன் நம்ம ரியாக்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரியாக்ட்டுக்கு வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைக் டாம் டாம்லாம் வந்து நம்ம ஒரு காம்போனன்ட் எடுத்து ஒரு அந்த பேஜே ரீலோட் ஆச்சுன்னா அந்த காம்போனன்ட் மட்டும் தான் ரீலோட் ஆகும். ஸோ அது வந்து நம்மளோட வெப்சைட் இன்னும் பூஸ்ட் பண்ணி தரும், ஸ்பீடை பூஸ்ட் பண்ணி தரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபிக்மா. ஃபிக்மா வந்து வெப் டிசைனிங். வெப் டிசைனிங் வேற, வெப் டெவலப்மெண்ட் வேற. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டும் வெப் டெவலப்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று. ஸோ வெப் டிசைனிங் அப்படின்னா, நீங்க வந்து கோடிங்கே இல்லாம ஃபிக்மா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு வெப் டிசைன் பண்ணி உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறது தான் ஃபிக்மா. ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் கிளீனா இருக்கணும், பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஃபிக்மா கத்துக்கலாம். ஸோ ஃபிக்மாக்கும் நான் வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட் இதோட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் முடிஞ்சு. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் முடிஞ்ச உடனே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, அது உங்களோட இஷ்டம். நெக்ஸ்ட் வந்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பைத்தான் வந்து நான் நான் வந்து பேசிக்காக வந்து பைத்தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஒரு ஏஎம்எல் டெவலப்பர். ஸோ உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல போறீங்க அப்படின்னா நீங்க வந்து நோட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் படிக்கலாம். ஸோ பைத்தான் வழியா போறீங்க அப்படின்னா பைத்தான் பேசிக்ஸ் படிச்சுட்டு அதோட ஃபாஸ்ட் ஏபி வந்து கத்துக்கலாம். இல்ல நான் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே போறேன் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட மேல பேசிக்ஸ் சொல்லி தந்திருப்போம். ஸோ கீழே வந்து நோட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வந்து நீங்க கொடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஏஐஎம்எலோட கான்செப்ட்ஸ் என்ன, ஏஐஎம்எல் எப்படி நம்ம மாஸ்டர் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேத்ஸ் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ப்ராபபிலி 3 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, லீனியர் அல்ஜீப்ரா, கால்குலஸ். இந்த 4 கான்செப்டும் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மூவ் ஆன் டு பைத்தான் பேசிக்ஸ். அதுக்கப்புறமேட்டு மிஷின் லேர்னிங் வந்து என்ன பண்ணணும், மிஷின் லேர்னிங்ல வந்து எஸ்கே,
எஸ்கேடி லேர்ன் இதெல்லாம் வந்து நம்ம கத்துப்போம். அதுக்கப்புறம் டீப் லேர்னிங்ல வந்து டென்சார்ஃப்ளோ, பைடார்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ டென்சார்ஃப்ளோ அப்படிங்கிறது பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் லைக் கூகுள் வந்து டென்சார்ஃப்ளோ யூஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து பிகினரா இருக்கீங்க அப்படின்னா பைடார்ச் யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியான ஃப்ரேம் ஒர்க். அதுக்கப்புறமேட்டு டென்சார்ஃப்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்எல்பி. என்எல்பின்னா நேஷனல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் வந்து எல்எல்எம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கவர் பண்ணாலே கிட்டத்தட்ட ஏஐஎம்எல் வந்து முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு, ஓசிஆர், நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ண கத்துக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்ஸ். இது கத்துக்கிட்டீங்கன்னா ஏஐஎம்எல் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு காமனான கன்ஃபியூஷன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டது, ஏஐ இன்ஜினியருக்கும் எம்எல் இன்ஜினியருக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ நான் கிளியரா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. எம்எல் இன்ஜினியர் அப்படின்னா ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட் பண்ணி அதை ட்ரைனிங் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்றவங்க எம்எல் இன்ஜினியர். ஸோ ஏஐ இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எம்எல் இன்ஜினியர் மாதிரி இந்த எம்எல்லோட மாடல்ஸை வந்து ட்ரைனிங் பண்றதெல்லாம் விட்டுட்டு ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற ஒரு எம்எல் மாடலை நம்மளோட வெப் அப்ளிகேஷனோட வந்து இன்டகிரேட் பண்ணி அவங்க ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்க பேரு ஏஐ இன்ஜினியர். ஸோ இவங்க 2 பேரும் வேற வேற. ஸோ தப்பா எதையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது 2யுமே வந்து சேர்த்து செய்யற ரோல் இருக்கு. அதான் ஏஐஎம்எல். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாடல்ஸை பில்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அதை வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ல போடுறவங்களோட பேர் வந்து ஏஐஎம்எல் டெவலப்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆன் பண்ணா ஃபுல் ஸ்டாக்கோட ஒரு கன்ஃபியூஷன். ஃபுல் ஸ்டாக்கும் வெப் டெவலப்மெண்ட்டும் வேற வேறன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக்கும் வெப் டெவலப்மெண்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஃபுல் ஸ்டாக் வந்து வெப் அப்ளிகேஷன்லையும் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம். ஆனால் வெப் டெவலப்மெண்ட்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட். நார்மலாக வந்து ஒரு மொபைல் ஆப் பண்ணுறது பேர் வந்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறது பேர் வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் இது 3மே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபுல் ஸ்டாக். அது எய்தர் மொபைல் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, வெப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி. வெப் அப்ளிகேஷனுக்கும் வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து பேக் அண்ட் தேவை. ஸோ நம்ம ஒரு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், போயிட்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். அது வந்து பேக் அண்ட் மூலியமா வந்து ரன் ஆகும். ஸோ வெப்சைட் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு போஸ்டர் மாதிரியும் வச்சுக்கோங்க. ஒரு வெப்சைட் என்ன எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனியோட எனக்கு அந்த கம்பெனில என்னென்னலாம் சொல்லி தராங்க, என்னென்ன டொமைன்லாம் இருக்கு, ஸோ என்னென்ன ரோல்லாம் இருக்கு, அந்த கம்பெனி வந்து என்ன பேஸ்டு கம்பெனி அப்படிங்கிறத வந்து ஒரு எல்லா கம்பெனிக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு வெப்சைட் இருக்கும். நம்மளோட போர்ட்ஃபோலியோவே வந்து நம்மளுக்கு என்னன்னா ஒரு வெப்சைட் தான். போர்ட்ஃபோலியோனா வேற ஒன்றும் இல்லை, உங்களோட ரெஸ்யூமே வந்து நார்மலாக ஒரு வெப்சைட்டாக பில்ட் பண்ணுறது பேர் தான் போர்ட்ஃபோலியோ. அது வந்து ரியாக்ட் ஜேஎஸ் வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் ஆர் கனெக்டட் த்ரூ ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சஸ். ஃப்ரண்ட் அண்டையும் பேக் அண்டையும் ரெக்வஸ்ட்டும் ரெஸ்பான்சஸும் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும், பேக் எண்ட்ல அதுல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் அண்டையும் பேக் அண்டையும் கனெக்ட் பண்ண முடியும். இது எப்படி பண்றதுன்னு நான் ஃபுல் ஸ்டாக்கோட நம்மளோட வெப் சீரிஸ் நான் இன்னும் கொண்டு வருவேன். அப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாக்கை எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ஃபுல் ஸ்டாக்கை அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நார்மலா ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. ஹோட்டலுக்கு போறதுல நீங்க ஒரு கஸ்டமர். உங்ககிட்ட வந்து ஒரு வெயிட்டர் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்க வந்து எனக்கு புரோட்டா இல்லைன்னா சிக்கன் பிரியாணி ஏதாவது ஒன்று சொல்றீங்க. ஸோ அவரு வந்து என்ன பண்ணுவாரு, போயிட்டு கிச்சன்ல இந்த மாதிரி இவர் கேட்ட டிஷ் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வருவாரு. ஸோ எடுத்துட்டு வந்து உங்ககிட்டயே கொடுப்பாரு. இதுல நீங்க கேட்குற கஸ்டமரான நீங்க ஃப்ரண்ட் எண்ட், அந்த வெயிட்டர் வந்து பேக் எண்ட். அவர் வந்து ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கிளையண்ட் கிட்ட இருந்து கொண்டு போய் டேட்டா பேஸ்ல இருந்துச்சுன்னா அவங்க மறுபடியும் கொண்டு வந்து கிளையண்ட்டே கொடுப்பாங்க. இதுதான் பேக் எண்டோட வேலை. ஸோ பேக் எண்ட் டேட்டா பேஸுக்கும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் பேக் எண்ட். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாம நீங்க வந்து ஒரு அந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, ஹோட்டலுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு பெஞ்சும் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பேர் யூஐ யூஎக்ஸ் டிசைனிங்னு சொல்லுவாங்க.
யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ், யூஎக்ஸ்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூசர் இன்டர்ஃபேஸ்னா உங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இப்போ வந்து ஒரு வீட்ல ஒரு ஜன்னல் இப்படி இருக்கு. இந்த இடத்துல தான் இருக்கணும். அப்படின்னு சொல்றது பேரு யூஐ. எனக்கு யூஎக்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணேன் அப்படின்னா, இந்த லைட் எரியணும். அப்படின்னு சொல்றது பேரு யூஐ யூஎக்ஸ் டிசைன். ஓகேவா? இது 2த்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெறைய இன்டர்வியூஸ்ல வந்து கேட்கப்படுற ஒரு கொஸ்டின். ஸோ தேங்க் யூ. உங்களுக்கு இதுக்கு அப்புறமேட்டு நான் பைத்தானோட பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட்டு பேக் எண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஸோ see you in the next video.